பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். கோத்தபாய ராஜபக்சவை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் என்று கூறுவதற்கு வெட்கப்படுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகாவான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர் ஒரு போர்க்குற்றவாளி எனவும் அவரை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறக்க மஹிந்த ராஜபக்ச விரும்ப மாட்டார் என கூறியுள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், இரத்த உடை அணிந்துள்ள ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க முடியாது. தேசிய உடை அணிந்து வெற்றி பெறக்கூடிய ஒருவரே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைய கோத்தபாய ராஜபக்சவை பிரதான காரணம். எனவே எனது நண்பர் மஹிந்தவின் தோல்விக்கு காரணமாக இருந்தவரை வேட்பாளராக எப்படி களமிறக்க முடியும்? தமிழ் முஸ்லிம் மக்களின் கண்களில் கோத்தபாயவை காட்டவே கூடாது. அவர் மீது அப்படி கோபத்தில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களை கடத்தி படுகொலை செய்தமை மட்டுமின்றி அவர்களின் சொத்துக்களையும் கோத்தபாய அளித்துள்ளார். மஹிந்தவின் ஆட்சியில் முஸ்லிம் மக்களின் பள்ளிவாசல்கள் மர்ம குழுவினரால் தாக்கப்படுவதற்கு கோத்தபாய ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். சிங்கள மக்கள் மத்தியிலும் கோத்தபாயவுக்கு எதிரான கருத்துக்கள் உள்ளன. ராஜபக்ச குடும்பத்தில் நல்லவர்கள் உள்ளனர். ஆனால் கோத்தபாய மாதிரி ஒரு தீயவர் அந்த குடும்பத்தில் இருப்பதால் அந்த குடும்பத்திற்கு எதிராக ஒரு கருத்த புள்ளி குத்தப்பட்டுள்ளது. இதை மஹிந்த ராஜபக்ச கலைந்தெடுக்க வேண்டும். நல்லதொரு வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.